நான் உயிரென போற்றும் உயிர் தமிழே, என் சொல்லை சுவையாக்கும் செந்தமிழே, என் தாய் போற்றி வளர்த்த தாய் தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலகில் மனிதனை படைக்கும் சக்தி சொரூபமாகவும் கண்ணில் பட்ட தெய்வமாகவும் வாழும் கடவுள் பெண்கள். இயலும் இசையும் எங்கள் உயிரே, எண்ணும் எழுத்தும் எங்கள் கண்ணே, ஆலயம் என்பது எங்கள் பெருமை, விருந்தினம் ஓம்பல் எங்கள் கடமை, பனையின் ஓலை எங்கள் சரிதம், தரணியிலே வியந்தல் எங்கள் திறமை, கலைகள் எத்தனை எங்கள் கையில், சிலைகள் சொல்ல உணர்ச்சியும் இல்லை. காலையில எழுந்ததுல இருந்து கோலம் போடுவது முதல் நைட்டு தூங்கும் போது குடும்பத்திற்கு சுட்டி போடுவது வரை தினமும் பாரம்பரியத்தை கட்டி காப்பது பெண்களே நடுவர் அவர்களே. இயற்கையை பாதுகாப்பது ஒரு பாரம்பரியம் தான் நடுவர் அவர்களே. வங்காரி மாதா என்பவங்க இயற்கையாக காடுகளை உருவாக்க முன் வந்திருக்காங்க. அவங்க மட்டும் தான் முன் வந்திருக்காங்க. அப்போ எல்லாரும் கேட்டாங்களா, நீங்க மட்டும் தனியா இந்த காடை உருவாக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்க ஒரு குட்டி கதை சொல்றாங்க. ஹம்மிங் பேர்டு அப்படிங்கிற கதை. அந்த ஹம்மிங் பேர்டு ஒரு காட்டுல வாழ்ந்துட்டு வருது. அந்த காடு திடீர்னு தீப்பறிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ அந்த ஹம்மிங் பேர்டு என்ன பண்ணுச்சான், அருவியில இருந்து சொட்டு சொட்டா எப்படி சொட்டு சொட்டா தண்ணீர் எடுத்துட்டு அந்த காட்டை அணைக்க பாத்துருக்கு. அப்ப எல்லா விலங்குகளும் கேட்டுச்சான், நீ தனியா இந்த வேலையை செஞ்சிருவியா அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப அந்த சிட்டுக்குருவி சொன்னதான், என் தலைமுறையையும் என்னையும் காப்பாற்றி இந்த காட்டிற்கு ஒரு சிறிய நன்றி கடனாக செய்கிறேன் என்றதான். அதனால எல்லா விலங்குகளும் அதனோட சேர்ந்து காட்டை பாதுகாத்தாங்க. அந்த மாதிரி நானும் இன்னைக்கு ஒரு ஹம்மிங் பேர்டாக செல்றேன். எனக்கு பின்னாடி வரவங்க எனக்கு என்னோட சேர்ந்து இயற்கையை பாதுகாப்பன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. கிராமத்துல உள்ள பெண்கள் மட்டும் இயற்கையை பாதுகாக்கல, நகரத்துல இருக்க பெண்களும் தான் இயற்கையை பாதுகாத்துட்டு வராங்க. இடம் இல்லாட்டியும் மாடித்தோட்டம் அமைத்து இன்றும் இயற்கையை பாதுகாத்துட்டு தான் வராங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பினிலே. ஒரு குழந்தை பிறந்தது இருந்து பாரம்பரியத்தையும் ஒழுக்கத்தையும் சொல்லி தரது பெண்கள் தான் நடுவர் அவர்களே. அதனால பாரம்பரியத்தை இன்றும் கட்டி காப்பது பெண்கள் தான் நடுவர் அவர்களே. குழந்தை பிறந்ததுல இருந்து தாலாட்டு பாடல் முதல் இரவு ஒரு மனிதர் இறந்த பிறகு ஒப்பாரி பாடல் வரை பாடுவது பெண்கள் தான் நடுவர் அவர்களே. அதனால் பாரம்பரியத்தை கட்டி காப்பது பெண்கள் நடுவர் அவர்களே. மண்ணை காத்த போர் வீரர்கள் பெரும்பாலும் ஆண்களாக இருக்கலாம், ஆனால் இந்த மண்ணின் பாரம்பரியத்தை பாதுகாப்பது பெண்ணே. எல்லையில ராணுவ வீரர்கள் தைரியமா எதுக்கு இருக்காங்க, நம்ம வீட்டை நம்ம மனைவி காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்காங்க. வீட்டை நம்ம மனைவி காப்பாத்துவா, நம்ம நாட்டை காப்பாத்தலான்னு சொல்லிட்டு தானே அவர் தைரியமா அங்க நின்றுட்டு இருக்காரு. அந்த காலத்திலே வேலுநாச்சியார் சிலம்பம், ஈட்டி எறிதல், அம்பு விடுதல் எல்லாத்திலும் சிறப்பா இருந்தாங்க. கைப்பெண்ணே வருக வருக, உன் வரவால் எம் மக்கள் மனம் மகிழட்டும், துவண்டு கிடக்கும் என் சமுதாயம் துணிந்து எழட்டும், வாடி கிடக்கும் வயல்வெளியெங்கும் வளங்கள் பெருகட்டும், பொங்கும் மங்களம் எங்கும் மொழியே, பொங்கலே நீ பொங்கி வழிக, அனைவரும்